சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சகலவிதமான அந்நிய தெய்வங்களை விட்டு விலகியிருந்தால் ஆண்டின் ஆரம்பம் முதல் ஆண்டின் இறுதி வரை அவர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுப்பார். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். வியாதி அல்லது வறுமையிலோ உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருவார். ஒருவேளை மிக சீக்கிரமாக அல்ல, ஆனால் அது ஒருபோதும் தாமதமாகாது. ஒருவேளை அதிகமாக அல்ல, ஆனால் மிக குறைவாகவும் அது இருக்காது. இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டுமல்ல, அவருடைய கால்நடைகளுக்கும் போதுமான அளவு கொடுப்பதாக கர்த்தர் வாக்கு கொடுத்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வெளிப்படையான தேவைகளை மட்டுமல்ல, நமது சிறிய அறியப்படாத தேவைகளையும் அவர் கொடுப்பார். இப்போது ஆண்டவர் அவர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்று எச்சரித்தார். ஜனங்கள் செழித்து வருமானம் பெருகி தேவனை விட்டு விலகி சென்ற பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு காலத்தில் வைராக்கியம் நிரம்பி அவர்கள் இப்போது குளிர்ந்த நிலைக்கு வந்துவிட்டதை பார்க்கிறோம். அவர்கள் தேவைப்படும் போது கூட்டங்களுக்கு தவறாமல் வருவார்கள், மீண்டும் மீண்டுமாக ஜெபம் செய்வார்கள். ஆனால் இப்போது அவர்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்பட்டு விட்டதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட நாம் அவர்களை அதிகம் காண முடியவில்லை. அவர்கள் செழுமையினால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்பது தெளிவாகிறது. ஆகவே செழிப்பாக இருப்பவர்களை நான் எச்சரிக்கிறேன், உங்கள் நேரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள். தேவனுடைய வீட்டை விட்டு விலகி இருக்காதீர்கள். சிலர் தசம பாகத்தை தேவனுக்கு தவறாமல் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது அவர்களின் வருமானம் அதிகரித்துள்ளதால் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். நான் எப்படி தசம பாகம் கொடுக்க முடியும்? இது இவ்வளவு பெரிய தொகையாக இருக்கிறது. தேவனுடைய பங்கை அவருக்கு கொடுக்க தவறும்போது நாம் உண்மையில் தேவனை கொள்ளையடிக்கின்றோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8லிருந்து 10ஆவது வசனம் வரை. ஒருவேளை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் நீங்கள் ஜெபத்தில் பல மணி நேரம் செலவழித்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள். அவருக்காக கொடுக்க உங்களுக்கு இப்போது நேரம் இல்லை. இந்த வகையான கொள்ளை உங்களை ஆவிக்குரிய மலட்டு நிலைக்கு கொண்டு வரும். நீங்கள் தேவனுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு உலகத்தின் கவர்ச்சிகளால் நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதை கண்டால் அவர் நிச்சயமாக உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உபாகமத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையிலிருந்து நாம் பல விலையேறப்பெற்ற படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். அவருடைய வார்த்தைகளை தங்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதிய வைக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். நாமும் தேவனுடைய வார்த்தை நம் இருதயங்களில் நிறைந்திருக்க அனுமதிக்க வேண்டும். கொலோசியர் நிருபம் 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். அவர்கள் கைகளில் அடையாளத்திற்காக அவர்கள் கட்ட வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் வேதத்தை எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை முன்வைக்க வேண்டும். நாமும் அவரின் வாக்குத்தத்தங்களை எப்போதும் நம் முன் வைத்திருக்க வேண்டும். மேலும் நம் எல்லா தேவைகளுக்கும் அவற்றை தினமும் உரிமை கோர வேண்டும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை விடாமுயற்சியுடன் கற்பிக்க வேண்டும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். நாமும் இவ்வாறே செய்ய வேண்டும். இந்த காரியங்கள் அனைத்திலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவளுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும் என்றார். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமல்ல, வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டு முழுவதும் நம் அனுபவமாக இருக்கட்டும். தேவ கிருபை வானத்திலிருந்து நம் மீது பொழியட்டும்.